ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நேரத்தில் இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து தியோபா ப்ராஃபஸி த கோல்டன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சில 1000 ஆண்டுகள், அதாவது 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டான பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா த கான்டினென்ட் ஆஃப் மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து கடந்த 2 பதிவுகளாக அதை நம்ம பார்த்துருப்போம். அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 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 கண்டம், சரிங்களா? இந்த கண்டம் வந்து இந்த கண்டத்தில் அப்புறம் வந்தாங்க, இதெல்லாம் முந்தைய பதிவுகளில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஒன்று உண்டாயிருந்தது. அவர்கள் வந்து உலகின் இதர இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள். அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு அவங்கள முன்னிறுத்திக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க செல்லும் பொழுது அங்கே ஏற்கனவே அங்கே ஒரு இனம் இருந்ததாகவும் அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்ததாகவும் எல்லாமே போன பதிவில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த கான்டினென்ட் ஆஃப் மூ அப்படிங்கிறது நல்லா இதர போன இடங்கள்லேயும் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களுக்கூடையும் நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வர்த்தகம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்னு ஒரு வார்த்தை வந்தால் எப்படி இருக்கும்? புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? தமிழ்னு ஒரு வார்த்தை வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நூல் கூட இது நாள் வரைக்கும் நாம் படித்த எந்த விதமான மேலை நாட்டு நூட்கள்லையுமே தமிழ்ங்கிற வார்த்தையோ தமிழ்ங்கிற வார்த்தையோ நான் கேட்டதே கிடையாது. அது என்னமோ தெரியல, அமெரிக்காக்காரங்களுக்கு படம் எடுக்கிறதுலேருந்து உலகம்னு சொன்னால் அமெரிக்கா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி எல்லாமே மேலை நாட்டவர்களாக சுட்டி காட்டக்கூடிய இருந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு வார்த்தை தான் சொன்னாலுமே அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், இதனுடைய கால அளவு அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஒரு கண்டத்தில் ஒரு வகையான ஒரு மாற்றம் இந்த பதிவுலையும் அடுத்த பதிவுலையும் உங்களுக்கு புரியும் அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி முந்தைய பதிவுலையும் சொல்லியிருப்போம். இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறதே வந்து 14,500 வருஷத்துக்கு முன்னதாக. அப்படின்னா 14,500 வருஷத்துக்கு முன்னதாகவே கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை தமிழடனம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான குறிப்பு. இது இந்த 14,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழன் இருந்திருக்கிறான்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், ஒரு ஒரு வேகான ஒரு ஒரு சின்ன ஒரு துருப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறதுக்கு. இன்னும் உண்டான பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இவர்கள் வாழ்ந்த இடமும் இவர்களுடைய தொழில்நுட்பம் எல்லாம் பார்க்கலாம். இதுவும் இன்னும் அடுத்த ஒரு பதிவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ நான் ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போகும்பொழுது கண்டென்ட்டை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு தான் ஆரம்பிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, பிறருடைய நம்பிக்கையை கெடுப்பது போல் ஏதாவது ஒன்று நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு கமெண்ட் அப்படிங்கிறது கீழே போட வேண்டாம். பிடிக்கலன்னா பரவாயில்ல, கடந்து போயிட்டே இருக்கலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போய் குத்துது குடையுது இல்லையா? இருக்கட்டும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கங்க. சேனலையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மற்ற சேனல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஆப்பில் உங்களுடைய ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உண்டான டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அண்ட் தட் ஹைப் பட்டன் அதையும் தட்டி விட்ருங்கப்பா, மறந்துடாதீங்க. ஆல்ரைட், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து தலைப்புக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து இந்த கான்டினென்ட் ஆஃப் மூ அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய கடைசி அரசர், அவர் பேர் என்னன்னு பார்த்தோம், லாட்டினோசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் எங்கே இருக்கிறாரு? அங்கே தியோபாவில் இருக்கார். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும், அங்கே தியோபாவில் இருக்கார். அந்த கோல்டன் பிளானட் 9th பிளானட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கார். இப்போது இவங்க மைக்கேல் கூட வந்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவருடைய இடத்துலேருந்து அப்படி கொஞ்சம் இப்படி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சப்தம் எதுவுமே உள்ளே கேட்கவே கேட்காது. அந்த அறைக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி கப் சிப்புன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்குள்ளே இருந்தாலே அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போது அங்கே ஒரு வயது முதிர்ந்தவர்கள் எல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்தோட லட்டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களும் வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து அந்த லாட்டினோசி அப்படின்னு சொல்லக்கூடியவர், தாவு, பியாஸ்ட்ரா, அதுக்கப்புறம் மைக்கேல் தான் நம்ம ஆள், பூமியை சேர்ந்த ஆள் மைக்கேல். இந்த 4 பேர் தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்காங்க.
அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் உனக்கு வந்து இன்னும் அந்த அற்புத சக்தி, அதாவது சைக்கிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் உனக்கு வெளிப்படையலை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன்னுடைய அந்த ஆன்ம உடலோட நம்ம வந்து பூமிக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் பூமியில் வந்து எல்லா பதிவுகளுமே பூமியில் பதிஞ்சு இருக்குது. அது எப்படின்னா, பூமிக்கு மேலே ஒரு எப்படின்னா அந்த ஒரு பட்டுப்பூச்சிக்கு மேலே அந்த பட்டு கூடு எப்படி கட்டியிருக்குமோ அதுபோல் பூமிக்கு மேலே ஒரு சிறு கூடு கட்டின மாதிரி ஒரு அமைப்பு வந்து பூமியை ஒளியை விட 7 மடங்கு வேகமாக சுற்றிய வண்ணமே இருக்கிறது. இது பூமி தொடங்கிய காலத்திலிருந்து அது அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சிறு நிகழ்வு நடந்தாலும் சரி, ஒரு சின்னது இப்படி குண்டூசி விழுந்தாலும் சரி, அது அதில் பதிஞ்சிரும். சிறு நிகழ்வு நடந்தாலும் சரி, அது அதில் வந்து பதிஞ்சிரும். ஸோ நாம் அதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சைக்கோஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, உனக்கு நான் வந்து ஒரு வகையான ஒரு எலிக்சர் அப்படின்னு சொன்னால் வந்து அமிர்தம்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு மருந்துன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போது ஒரு வகையான ஒரு எலிக்சர், ஒரு பானம், ஒரு மருந்து வந்து உனக்கு தரோம். அந்த பானத்தை நீ மருந்தை பருகிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த ஆன்ம உடல் அப்படிங்கிறது வெளியே வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து பயணம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இங்கே இந்த தியாவாவில் இருக்கோம். 14,500 வருஷத்துக்கு முன்னதாக பூமி எப்படி இருந்ததுன்னு நம்ம போயே பார்க்க போகிறோம். லைவ் வியூ, சரிங்களா? லைவ் வியூ பார்க்க போகிறோம், யூடியூப் லைவ் மாதிரி லைவ் வியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படியா, சரி ஓகே வா போகலாம். ஒரே மைக்கிலுக்கு ஒரே சந்தோஷம், குஷி ஆகிட்டார். அப்போ அந்த இடத்துல உட்காந்துன்னா இப்போ அப்படியே பேசிகிட்டே வராங்க. உங்கள் பூமியில் வந்து இந்த கால இயந்திரம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவர்கள்லாம் முடியாமல் போகிறதுக்கு என்னென்னா, இந்த சைக்கோஸ்ஃபியர் அப்படிங்கிறதுனால அவங்களால டேப் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல. இந்த சைக்கோஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு வகையான பர்டிகுலர் வைப்ரேஷனில் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வேவ் லெங்த் கிடையாது, இது ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனில் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்ம உடலை வந்து நம்மளுடைய தூள உடல்லேருந்து பிரித்து எடுத்துட்டு இந்த சைக்கோஸ்ஃபியர்னுடைய வைப்ரேஷன் கூட இந்த சூக்கும உடலோட அப்படி அந்த வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனையும் சிங்க் பண்ணுறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும். பழகணும், கொஞ்சம் மெனக்கேடான வேலை தான், ஆனால் பழக முடியும். இது வந்து பயிற்சிக்கு உட்பட்டால் தான். பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் முக்காலங்களை நமக்கு தெரிஞ்சிடும். இது நாள் வரைக்கும் நடந்த எல்லாமே நமக்கு தெரியும். அப்படியே தத்ரூபமான காட்சிகளை வந்து நாம் காணலாம் அப்படிங்கிறாங்க. எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு அவங்க பேசலை, ஏன்னா நடந்த நிகழ்வுகள் தான் அங்கே பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் முன்னே இருக்கக்கூடிய பூமி தோன்றிய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. வா மைக்கிள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் வந்து அங்கே போகிறாங்க. மைக்கில் வந்து ஒரு கோப்பை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கோப்பையில் அந்த மருந்து இருக்குது. மைக்கிள் வந்து அந்த மருந்து குடிச்சிக்கிட்டாரு. குடித்தோன்னா ஒரு படுக்கையாக இருக்கிற மாதிரி, ஒரு இதமாக இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டாரு. மித்த இருக்கக்கூடிய 3 பேரும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க, சரிங்களா? நின்ன பிறகு பியாஸ்ட்ராவும் தாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மைக்கிளினுடைய கையில் அவர்களுடைய விரலை வந்து அப்படி லேஸ் அப்படி படுற மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய இந்த சோலார் பிளெக்ஸஸ் இருக்குல்ல, சோலார் பிளெக்ஸ்னா இந்த நெஞ்சு கூட்டு குழி இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இப்படி லேசாக அந்த கை இப்படி வச்சுக்கிறாங்க. இவர் இருக்கார், அவர் வேறு மறந்து போயிடுறேன். அந்த ராஜா இருந்தார்ல, லட்டியனூசி, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆள்காட்டி விரலை எடுத்து மைக்கிளினுடைய அந்த புருவ மத்தியில் அந்த பைனல் கிளாண்ட் அதில் வந்து இப்படி கையை வைக்கிறார். வச்சது தான் அங்கே கோடு டவால் அப்படிங்கிற மாதிரி மைக்கிளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிடுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டம், அந்த பதட்டம் என்னென்னா அவர் வந்து அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு விட மாட்டேங்குது. அப்போ தாவ சொல்கிறாங்க, மைக்கிள் பயப்படாத, டென்ஷன் ஆகாது, ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது, நீ ரிலாக்ஸாக இரு, முதல்ல ஃபுல் ரிலாக்ஸ்டாக இரு. நீ முதல்ல இந்த ரிலாக்ஸாக இருந்த அப்படின்னு சொன்னாலே நான் வந்து ஈஸியாக இதாயிரும் அப்படின்னொன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே தாவுனுடைய அந்த ஒரு இதமான அந்த ஒரு குரல் அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருக்கும்பொழுது நான் என்னை மறந்த ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால் என்னை அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடணுன்னே டக்குன்னு அப்படியே திடீர்னு பார்க்கும் பொழுது நான் என்னை மறந்துட்டேன். இந்த தூள உடல்ங்கிற அந்த ஒரு கனசரீரம் அப்படிங்கிறது இல்லை. டக்குன்னு பார்த்தா பயங்கரமான கலர்ஸ், அதாவது நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அத்தனை கலர், ஏகப்பட்ட கலர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த நிறங்கள் எல்லாம் பிரகாசித்து நடனமாடுவது போல் நான் வந்து உண்டான காட்சிகளை நான் வந்து காணறேன். என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, எல்லா நிறங்கள் என்னை சுற்றி அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்போ டக்குன்னு என்னை பார்த்தா வந்து எங்கூட இருந்த அந்த 3 பேருமே அங்கே நான் பார்க்குறேன். ஆனால் என்னென்னா பயங்கர நிற மாதிரி அவங்க இருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா என்னென்னா
அது வந்து நிறமற்ற தன்மை, ஆனால் ஒளி பொருந்தியதாக இருக்கிற, நிறமற்று இருக்காங்க ஆனால் ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. பார்க்கும்பொழுது எங்கள் 4 பேர்த்து மேலே இருந்தோம். எங்களுடைய கீழே பார்த்தோம்னா ஒரு வகையான ஒரு வெள்ளி இழை வந்து அப்படியே கீழே இந்த தூள உடலோட இணைந்து இருக்கக்கூடியதை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மலை போல பெருசாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த வெள்ளி இழை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மலை போல பெருசாக இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் நம்ம வெள்ளி இலைங்கிறது இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம், படங்கள்லாம் அப்படி தான் பார்த்துருப்போம். அவர் என்ன சொல்கிறார், மலை போல பெருசாக இருக்குது, ஆனால் அது ஒரு வெள்ளி இழை போல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். ஸோ அது எப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அப்போ உடனே டக்குன்னு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பளீர்னு ஒரு ஒயிட் கோல்டு கலரில் வந்து ஒரு 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 வெளிச்சம் பளீர்னு ஒன்று வந்தது. அந்த வந்த உடனேயே எனக்கு எதை பார்க்குறோம் எதை பண்ணுறோம் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உள்ளே புகுந்து போகிறாப்புல இருந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய இப்படி சூரியன் எப்படி மகா பிரகாசமாக இருக்குது, அதுபோல் ஒரு பந்து வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் அது வந்து வெள்ளி நிறத்தில் வந்து இருந்தது. ஸோ அது வந்து எங்களை ஒரு வகையான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்திற்குள்ளே பட்டு வேகமாக இன்க்ரெடிபிள் ஸ்பீடு பட்டு வேகத்தில் உள்ளே வந்து எங்களை அப்படியே தள்ளிச்சு. நான் என்ன கூட இருந்த அந்த 3 பேர்த்தையும் காணோம். எங்கடா போனீங்க அப்படிங்கிற இருக்குது. அதை பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்ன ட்ராவல் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல போகிறோம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு வகையான வெள்ளி நிறம் பொருந்திய ஒரு வகையான ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்பொழுது ஒரு 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 மாதிரி புகை மூட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாங்க. வெண்ணிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகை மூட்டமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அப்படியே போனோம். கொஞ்சம் நேரம் அப்படியே போகும்பொழுது அந்த புகை மூட்டமாக இருக்கக்கூடியது அப்படியே மாறி போச்சு. எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வகையான ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்குங்க. அந்த கட்டடம் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ரூமு. அங்கே பார்த்தோம்னா அந்த சீலிங் வந்து கொஞ்சம் தாழ்வாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ சீலிங் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல 2 பேர் வந்து காலை மடித்து போட்டு 2 பேர் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. சும்மா அழகாக அவர்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குஷன் வந்து பயங்கர அழகான ஒரு நிறத்தில் இருக்குது. ஸோ அதில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்க்குற அந்த இடத்துல நல்ல அழகான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கல்லுனால் ஆன பெரிய ஒரு கட்டடம். அந்த இடத்த பார்க்கும்பொழுது தெரியுது ஏதோ பெரிய சிவிலைசேஷனாக இருப்பான் போலப்பா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் பார்க்குறாங்க. கொத்து கொத்தாக நிறைய திராட்சைகள் தொங்கியிருக்கு. ஆனால் அந்த மாதிரி திராட்சைகள் மனித இனத்தில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த திராட்சை வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியுது. ஆனால் அது பழம் தான், திராட்சை போல் கொத்து கொத்தாக தான் தொங்கியிருக்கு. ஆனால் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்தா அந்த மிருகங்களும் வந்து நான் இது வரைக்கும் பார்த்துராத மிருகங்களாக இருந்தது. ஒரு சிலது வந்து மனித உடலும் மிருக தலையும் கொண்டதான மிருகங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தது. இப்போ அவர் அதை நிஜமாக பார்த்தாரா இல்லை சுவற்றில் ஓவியமாக இருந்ததான்னு அவர் சொல்லலை, இல்லை சிலை வடிவமாக இருந்ததான்னு சொல்லலை. ஆனால் இப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். இதை சொன்னோன்னா நான் அந்த இடத்துல பார்த்தோன்னா டக்குன்னு இப்போ தான் திரும்பி பார்க்குறேன். என் கூட இருக்கக்கூடிய அந்த 3 பேரும் கூட தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் அதை பார்க்குறேன், அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நாங்கள் 4 பேருமே எப்படி இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர்னா ஒரு வகையான புகை மூட்டம் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறார். இருந்தாலுமே உருவமில்லை, தன்மை இல்லை, ஒரு புகை மூட்டமாக இருப்பது போல் இருந்தாலுமே இவங்க தான் நம்மளால் அது என்னமோ தோணுதுங்க. அதை ஈஸியாக சொல்லிட முடியுது நமக்கு. இவங்க தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஆண்முலக பதிவுகள் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியுது அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு புரியுது. யார் இவர் சொல்கிறார், அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, மைக்கேல் நம்ம வந்து அந்த சவானஸா கான்டினென்ட் ஆஃப் மூனுடைய தலைநகர்னு பார்த்தோம்ல சவானஸா, அதில் ஒரு பெரிய பிரமிட் இருந்ததுன்னு சொன்னோம்ல, அந்த பிரமிடுக்குள்ளே நாம் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இதனுடைய ராஜாவாக இருந்த அந்த லட்சோனிசி அவர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து சொல்கிறார் நம்ம வந்து அந்த பிரமிட் ஆஃப் சவானஸா அதனுடைய அந்த சேம்பருக்குள்ளே வந்து நம்ம இருக்கோம் மைக்கிள். ஆனால் அவர் வாயை திறந்து பேசலையே, இருக்கிறதே புகை மூட்டமாக இருக்கிறது. ஸோ இது வந்து டெலிபதி கம்யூனிகேஷன் மைக்கிள்ஸ். இது ஒன்றும் பெரிய இதுன்னு நினச்சிக்காத, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. உனக்கே தெரியும் அங்கே தேவால் அத்தனை பேருமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மைக்கிளுக்கு இந்நேரத்துக்கு அது பழகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெலிபதி கம்யூனிகேஷன் மைக்கிள் அப்படின்ட்டு. இப்போ மைக்கிள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இதெல்லாம் ஒரு கனவு போல் இருக்குது. இது நம்மக்கிட்ட சொல்கிறார், இது எல்லாமே ஒரு கனவு போல் இருக்குது. நான் முதல் தடவையாக வந்து இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிறத நான் செய்கிறேன். பூமியில் நிறைய பேர்னால இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிறத செய்ய முடியும். அவர்கள் நிறைய குறிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறனால ஒரு சில நேரம் காணக்கூடிய காட்சிகள் கனவு போல் அப்படி மிதமாக பொறுமையாக அது வந்து சேருது. ஒரு சில நேரம் அப்படி பயங்கரமான அதிவேகமான இருக்கக்கூடிய ஒரு வேகத்தில் வந்து அந்த செய்திகள் அப்படிங்கிறது சேருது. ஆனால் எதாக இருந்தாலும் நம்மளால் உள்வாங்கிக்க முடியுது. அது ஒன்றும் பெரிய ஒரு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ தவிர எனக்கு கூட இவங்க பாதுகாப்பு கூட இவங்கெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 2 பேர் காலம் அடித்து உட்காந்து அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு வகையான தியானத்தில் இருக்காங்க. 2 கைகளை வந்து இப்படி இப்படி சேர்த்திய வண்ணம், நான் இப்படி இப்படி சேர்த்திய வண்ணம் அவங்க பாட்டுக்கு இப்படி பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய அந்த 3வது கண் பீனியல் கிளாண்ட் இருக்குல்ல, அதில் இருந்து வானத்துக்கு அந்த கூரை வழியாக வானத்திற்கு ஒரு வகையான ஒரு இழை போல் அந்த இடத்திற்கு போகுது. அந்த இழை போல் போகிறது வந்து எப்படி இருக்குன்னா, வெள்ளி இழை போல் இருக்குது. ஒரு வகையான இந்த சிகரெட் பிடிச்சி ஊதுனா இப்படி புகை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு புகை மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது. எங்கே போகுதுன்னா, இங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு போய் சேருது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே கல் போல் இருக்காங்க. அப்படி ஆடாம அசையாமல் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இருக்காங்க. அவர்களை சுற்றி அப்படி தங்க நிறத்தில் வந்து ஒரு ஒளி பிளம்பு அவர்களை சுற்றி அப்படி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கையை வந்து இப்படி இப்படி வச்சுருக்காங்கல்ல, இந்த விரல் நுனிக்கு சுற்றியும் பூரா அப்படின்னு சொன்னால் நீல நிற ஒளி அவர்கள் அந்த விரல்களை சுற்றி அவ்வளோ இருக்குது. ஸோ அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கலாம், ப்ராப்பரான ஒரு ஹை என்லைட்டன்டு சோல் பீயிங்ஸ் தான் இவங்க. ஆனால் தூள உடல் இருக்காங்க, தியானத்தில் கடுமையான தியானத்தில் இருக்காங்க. அந்த இது உடம்பு ஆடல அசையிலே இவங்க வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்காங்கன்னு என்னால் எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவங்களுக்கு மூச்சு ஓட்டமே கிடையாது. அந்த இடத்துல மூச்சு ஓடவே இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க பஸ்ஸாமல் அப்படி இருக்காங்க. ஆனால் இந்த இருந்துல ஒரு புருவ மத்தியிலிருந்து ஒரு வெள்ளி இழை வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு போய் சேருது. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து நல்ல கொஞ்சம் வயதான தோற்றம், வெளிர் முடி, அப்படியே கீழே வந்து இந்த தோள்பட்டை அளவுக்கு அந்த முடி அப்படி விழுந்து இருக்குது. இந்த தலையில் வந்து ஒரு குல்லா போட்ட மாதிரி ஒரு குல்லா போட்டிருக்கிறாரு. பெரிய இந்த சாஃப்ரான் கலர் ஃபேப்ரிக், அதில் எந்த துணியில் செஞ்சுருக்காங்கன்னா சாஃப்ரான் கலர். சாஃப்ரான்னா நம்ம காவி, சரிங்களா, அந்த இதில் வந்து கலரில் வந்து அந்த குல்லா இருக்குது. ஒரு பெரிய அங்கி போல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு பேர் என்னென்னா டியூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க, TUNIC டியூனிக். அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காங்க. எல்லோ கோல்டு கலரில் வந்து இருக்குது, பயங்கர லூஸ் ஃபிட்டிங்காக இருக்குது, லாங் ஸ்லீவு. காலிலெல்லாம் எதுவும் போடல, வெறுங்காலாக தான் வந்து இருக்கிறாரு. ஸோ கை இப்படி வச்சுட்டு இருக்கார், ப்ளூ கலர் ஃப்ளாஷஸ் அதை சுற்றி இருக்குது அப்படிங்கிறாரு. இது பார்க்குறக்கு ஒருத்தர். அவர் கூட இன்னொருத்தர் இருக்கார், அவரும் ஓரளவு சம வயது இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய முடி வந்து கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய முடியாக இருக்குது. அவரும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்கார், அவரும் அதே மாதிரி இந்த டியூனிக் அந்த பெரிய அங்கி தான் போட்டிருக்கார். ஆனால் அவரோடது வந்து பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, 2 பேரும் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்காங்க, மூச்சு கூட ஓடல, அப்படி இருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வேற்று உலகங்கள் கூட அவர்கள் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த சவானசால பிரமிடு கட்டுனது எதற்காக அப்படின்னு மைக்கிள் கேட்கும் பொழுது இதை வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த வேற்று ஆட்கள் கூட தொடர்பு, வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தொடர்பில் இருக்காங்க. சீன் டக்குன்னு அங்கே கட்டாயம் அடுத்த சீன் வருது. அவர் சொல்கிறார், படத்தில் எப்படி ஒரு சீன் கட்டாயம் அடுத்த சீன் போகிற மாதிரி எனக்கு டக்குன்னு அந்த இடம் கட்டாயம் அடுத்த இடம். ஏன்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் இவங்க காட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா திடீர்னு பார்க்கும்போது இந்த சீன் கட்டாய் வரும்பொழுது இது பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பகோடான்னா அந்த ஜப்பான் நாட்டினுடைய பெரிய மாளிகைகள் இருக்கும், சரிங்களா, இப்படி கூரையாக இருக்கும், அப்படியே அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டடங்கள் பார்க்க முடியுது. அப்படியே வானுயர்ந்த கட்டிடங்களாக இருக்குது அந்த பகோடா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய உச்சியில் வந்து தங்கம் பொதித்து இருக்குது, அந்த ரூஃப் எல்லாமே வந்து தங்கம் பொதிச்சிருக்காங்க. அதில் பயங்கரமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஜன்னல்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தோட்ட அமைப்புகள் என்ன, நிறைய அந்த பூல்ஸ்னு என்ன, அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது, எண்ணற்ற மலர்கள் வந்து அந்த இடத்த சூழ்ந்துருக்கு. அதாவது அந்த வானவில் போல் வந்து நிறங்கள் கொண்ட மலர்கள் வந்து அந்த இடத்த அப்படியே சூழ்ந்துருக்கு. அந்த போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையை சுற்றி ஒரு மாபெரும் நகரத்தினுடைய ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெரிய ஒரு 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 ரோடு, அந்த ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோட்டினுடைய இருபுறமும் வந்து மரங்களும் மலர்களும், அப்பா என்ன ஒரு நிறமும் மக்களும் அதே மாதிரி அந்த டியூனிக்னு சொல்லக்கூடிய பெரிய அங்கி போல் இருக்கக்கூடிய உடுப்பு தான் அவங்க போட்டிருக்காங்க. நிறைய வகையான நிறங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து நீர்நிலைகள் அந்த இடத்துல இருக்குது. மரங்கள் கிட்ட மக்கள் நின்றுருக்காங்க, ஒரு சிலர் நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு சிலர் தியானம் பண்ணுவதற்காகனே அவர்களுக்குன்னு உண்டான ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல இருக்குது. அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தோன்னா என்னையாது, இது எல்லாமே அந்த கோட்டை, அந்த பிரமிடு, இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் தான். இவ்வளோது சராசரியாக மக்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் தான். அவங்க என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலேயே வந்து ஒரு சொர்க்கபுரி போல் இருந்தது அந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்குறதுக்கு அப்படின்னு.
அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓ சரி நான் பிரமிடுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ, அந்த சவானஸான்னு சொல்லக்கூடிய அந்த நகரை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறார். அப்போ அதனுடைய அந்த ரோடு அமைப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 மீட்டர் விட்டம் மட்டுமே 40 மீட்டராம், சரிங்களா? விட்டம் மட்டும் 40 மீட்டர் அளவு கொண்டு பெரிய ஒரே கல்லுனாலான அந்த ரோடு அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா பட் இது ஆக்சுவலாக இல்லை, பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார் என்னென்னா அந்த கல்லை வந்து அவ்வளோ ப்ரிசிஷன் கட் பண்ணி, முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல, அது அந்த அல்ட்ராசானிக்கில் கட் பண்ண உனக்கு கோடு அப்படி மயிர் இழை போல் இருக்கக்கூடிய கேப் கூட அதில் இருக்காது. அவருக்கு பார்க்குறதுக்கு ஒரு கல் மாதிரி இருக்காது, ஒரு கல் இல்லை, நிறைய கற்களை சேர்த்து கட்டினது. ஆனால் அது அவ்வளவு துல்லியமாக கட் பண்ண காரணத்தினால அது ஒன்றா வச்சா பார்க்குறதுக்கு ஒன்று போலவே இருக்கும். இப்போ நிறைய அந்த இன்ஜினியரிங் கட்டெல்லாம் ஒரு டாய்ஸ் எல்லாமே வருது. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க அதை அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க கற்களில், சரிங்களா? ஸோ அவ்வளோ பெரிய கற்களால் இது பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்டூ அதனுடைய மத்தியில் வந்து ஒரு பெரிய கார்டன் ஒன்று இருக்குது. சொன்ன மாதிரி 2 பக்கமும் மரங்கள் இருக்குது, சிவப்பு, பச்சை, அதற்கப்புறம் நிறைய அந்த நிறங்கள் கொண்ட தொப்பிகள் அணிந்த பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் நிறைய அந்த இடத்துல அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டைலான நிறைய சிற்பங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் வந்து குதிரையில் வந்து பயணம் பண்ணுறாங்க. குதிரை போல் இருக்கக்கூடிய இன்னொரு மிருகமும் இருக்குது, அது வந்து இல்லை எக்ஸ்டென்ட், அது அழிஞ்சு போச்சு. அதற்கு பேர் என்னென்னா அக்கிட்டிபயோஸ் அப்படிங்கிறாங்க, தாவ், சரிங்களா? அக்கிட்டிபயோஸ் அப்படின்னு சொல்லி அது பூமியிலேருந்து அழிஞ்சிருச்சு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா பெரிய பெரிய குதிரையை விட இன்னும் ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு. அதனுடைய வாலில் வந்து நிறைய நிறங்கள் இருக்குமா, ஒரு கொடை போல் இப்படி விரியுமா, எப்படி நம்மளுடைய மயில் வந்து இப்படி தோகை இப்படி விரிக்கும்ல, அதுபோல் அதனுடைய வாலை வந்து அது அப்படி விரிக்குமா, ஃபேன் போல் அப்படி விரிக்கும். அதனுடைய பின்பகுதி வந்து குதிரையை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. முன்னங்கால்கள் உயரமாகவும் பின்னங்கால்கள் கொஞ்சம் தாழ்ந்தும் அப்படிங்கிறது இருந்தது. அது பார்க்குறதுக்கு அதனுடைய தோள்பட்டை வந்து நம்மளுடைய காண்டாமிருகம் எப்படி இருக்கோ அதுபோல் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது. அண்டு அது அதனுடைய வால் பகுதியை தவிர முழு உடல்லையும் ஒரு வகையான இளர் சாம்பல் நிறம், லைட் கிரேஷ் நிறத்தில் இருக்கக்கூடிய முடி வந்து அதனுடைய உடல் முழுக்க மூடி இருந்தது. அதனுடைய ஓட்டம் பார்த்தோம்னா நம்ம ஊர்களோட ஒப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒட்டகம் எப்படி ஓடுது அதுபோல் அதனுடைய ஓட்டம் அப்படிங்கிறது மக்கள் அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அப்படியே அந்த ஆன்ம உடல்லே அவங்க வந்து அப்படியெல்லாம் பயணம் பண்ணி பார்க்குறாங்க. அவர்களுடைய மொழி எப்படி இருந்தது, அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ, அவங்க பேசினுடைய மொழி அப்படின்னா வவல்ஸ் அதிகமாக இருந்தது, கான்சனன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. உயிரெழுத்துக்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே வவல்ஸு கான்சனன்ட்ஸ்னால்? ஸோ அந்த வவல்ஸ் அதிகமாகவும் கான்சனன்ட்ஸ் கம்மியாகவும் இருந்தது. கேட்பதற்கு அவ்வளவு ஒரு இதமாக இருந்தது, கேட்பதற்கு அப்படியே ஒரு ரீங்காரம் போல் இருந்தது. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பண்டைய தமிழனுடைய பேச்சு வழக்கே பாட்டு நடையில் தான் இருக்கும். அவன் பேச மாட்டான், நம்ம பேசுகிற மாதிரி பேச, அவன் பாட்டில் தான் பாடுவான். ரொம்ப சொற்களை ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவானான், சரிங்களா? இதெல்லாம் தமிழனுடைய அந்த ஒரு நடையில் இருந்ததாக சொல்லப்படுது. இவர் அப்படி மாதிரி சொல்கிறார். அப்புறம் அங்கே பார்க்கும்பொழுது நிறைய இன்றைக்கி நம்ம ஃப்ளையிங் சாசர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, யூஎஃப்ஓ, வட்ட வடிவில் இருக்கக்கூடிய பறக்கும் தட்டுகள்னு சொல்கிறோம்ல, அதே போல் இருக்கக்கூடிய அமைப்பெலாம் அங்கே வந்து விண்கலன்கள் நிறைய இருக்குது. அதில் மக்கள் ஏறுறாங்க. அப்புறம் அது மேலே ஒரு ஹையர் பிளாட்ஃபார்முக்கு போகுது. அதுதான் போர்டிங் ஸ்பேஸ்ன்னு எனக்கு தெரியுது. அங்கே போய் இன்னும் பெரிய கலன்களோ இல்லை இதுவே போகிறதுனா போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சீன் அந்த இடத்துல நடக்குது. அது பறந்து போகும்பொழுது ஒரு மாதிரி கர்ணகொடூரமாலாம் இல்லை, அது ஒரு வகையான ஒரு விசிலிங் சவுண்டில் வந்து விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டில் பார்த்து அந்த காதுக்கு ஒன்று இதமாக தான் இருக்குது, ஒரு தொந்தரவுமே கிடையாது அது பறந்து போகிறது அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது மைக்கேல் சொல்கிறாரு, பாரு எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக முழுமையாக அழிந்து போன ஒரு சமுதாயத்தை நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே வர்றார். அப்போ அந்த பிளாட்டூனுடைய அந்த எட்ஜுக்கு போய் நிற்கும்போது அந்த முழு நகரத்தினுடைய காட்சி வந்து அவர்களுக்கு தெரியுது. மாபெரும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு மாநகரம், அதனுடைய படகுத்துறை கப்பல் துறை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. அதை தாண்டினா பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா நிறைய ஆர்கிடெக்சரல் டிசைன் எல்லாம் பயங்கரமான டிசைன். பெரிய பெரிய வீடுகளில் வந்து நிறைய டெரஸ் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்குது. டெரஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பால்கனியாவது கடைசியாக அவங்க வச்சுருக்காங்க.
எல்லா இடத்துலையும் மலர்களாக பூத்து குலுங்குது. மலர்கள் இல்லாத இடமே கிடையாது. பல நிறங்களில் கொண்ட மலர்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றா நடந்து போகிறாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிறாங்க. பூமியை விட்டு, அதாவது நிலப்பகுதி விட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் அது மேலே வந்துடுது. அது அப்படியே பறந்து போகுது. அதுலேயும் சத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப இதமாக இருக்குது காது கேட்குறக்கு. ஒரு தொந்தரவுமே அது உங்களுக்கு தெரியாது. சொன்னால் நடந்து போகிறாங்க, இல்லை அந்த குதிரை மாதிரி இன்னொரு மிருகத்தில் போகிறாங்க, இல்லைன்னா இந்த பறக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நின்றுக்கிட்டு அவங்க அப்படியே பயணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடாக இருந்தது. இப்போ அங்கே பெரிய ஒரு டவுன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம், இந்த கடைவீதி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். போகும்பொழுது அந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது, பார்த்தாலே வந்து நமக்கு எச்சில் ஊறுது, அந்தளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகள் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. மீன் வகைகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா டியூனா இருந்தது, மேக்கரல் இருந்தது, பொனிட்டோஸ்னால் கருவாடு, பொனிட்டோஸ் இருந்தது. அப்புறம் இந்த தெரண்டி மீன்னு சொல்லுவாங்க, இந்த ரே, அந்த ரே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. இதை தவிர இன்னும் நிறைய வகையான இந்த கறி வகைகள் இருந்தது. பட் என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப், சரிங்களா, அது ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடியது பூரா காய்கறிகள் தான் ரொம்ப அதிகம் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. பல வகையறாக்கள் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல அவர்களுக்கு இருந்தது. இப்போ இதில் என்ன பியூட்டினா, அந்த கடைக்காரங்க அதாவது அப்படியே அடுக்கி வச்சுட்டு அவங்க பொழப்பு பார்க்குறாங்க. யாராவது ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, தனக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மைக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தோன்னே தாவு சொல்கிறாங்க, மைக்கில் இங்கே காசுங்கிற விஷயமே இந்த இடத்துல கிடையாது, இந்த பூமி என்ன விளையுதோ அது அத்தனை பேர்த்துக்குமே வந்து உரித்தானது அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அதை புகட்டி, அதை ஊட்டி, மக்கள் இன்றைக்கி ஒரு சம மனோநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும், சுதந்திரமாக இருக்கும். ஸோ அதனால் கடைக்காரங்க அதை தான் அங்கே வச்சுருவாங்க. இங்கே காசுங்கிற ஒரு மேட்ரே இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போது அப்படி அங்கே இருக்கக்கூடிய இந்த ஏமாற்று வேலை அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு 160 170 சென்டிமீட்டர் ஒசரம் கொண்டவர்களாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மர நிறத்தில், அதாவது லைட் ப்ரௌன் ஸ்கின் கொண்டவர்களாகவும் கருநிற கண் வெளிகள் கொண்டதாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த பாலினீசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் போல் இருக்காங்க அவர்கள் பார்ப்பதற்கு. அந்த இடத்துல வெண்ணிற தோல் சருமம் கொண்டவர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க வந்து 2 மீட்டர் ஒசரம் கொண்டவர்களாக, ஒரு 7 அடி இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒசரம் கொண்டவர்களாக பார்க்குறாங்க. அவர்களுக்கு வந்து தங்க நிற முடி, பிளாண்ட் ஹேர் இருக்குது, நீல நிற கண்கள் அப்படிங்கிறது இருக்குது. அவர்களோட கருப்பு நிறம் கொண்டவர்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவர்கள் எல்லாம் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒசரமாக கருப்பு நிறம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து தமிழர்களும், அதை கூட இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரோஜினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ இதுதான் அந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் ரொம்ப பர்டிகுலராகவே சொல்கிறாரு, அந்த ஒசனமாகவும் கருப்பு தோல் கொண்டவர்கள் தமிழர்களும் அப்ரோஜினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துல நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து அந்த துறைமுகத்திற்கு அவர்கள் அப்படி பயணம் பண்ணி போகிறார்கள். போகும்பொழுது நிறைய அளவில் வந்து சிறியதுமாக பெரியதுமாக இருக்கக்கூடிய நிறைய கப்பல்களை வந்து அவர்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கப்பல் கட்டுற இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கல்லில் வந்து அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. நொட்டோரான்னு சொல்லக்கூடிய ஒரு குவாரி அந்த கண்டத்தினுடைய சவுத் வெஸ்ட் பார்ட்லேருந்து கொண்டு வந்ததை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த கப்பல்கள் கட்டப்பட்ட அந்த பெரிய கல் ரொம்ப அழகாக டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, அவ்வளவு பெரிய துறைமுகமும் செயற்கையாக ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதுங்கிறது அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். அது அவ்வளோ பெரிய துறைமுகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறைமுகத்தில் வந்து புதிய நிறைய அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு உண்டான ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஷிப் பில்டிங் எக்யூப்மெண்ட் இருக்குது, லோடிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, மிஷின்ஸை வந்து தூக்கிட்டு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே இருக்குது. ஸோ அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் துறைமுகமாக அந்த துறைமுகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னும் அங்கே கப்பல்கள் பார்த்தோம்னா ஒரு 18-19ஆம் நூற்றாண்டுகளில் எப்படி நம்மளுடைய மனிதன்கிட்ட ஒரு கப்பல் இருந்ததோ அதுபோல் இருக்கிறதுலேருந்து இன்றைக்கி நம்மளுடைய மாடர்ன் டே யாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் ஸ்டீம் போட்டு, ஹைட்ரஜன் பவர்டு கார்கோ வெசல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் ஆன்டி மேக்னெட்டிக் ஆன்டி கிராவிடேஷ்னல் வெசல்ஸ், இது எல்லாமே அந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க. ஒரு சாதாரண பாய்மர கப்பல்லிருந்து
புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய கப்பல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் சிறிதுமாக பெரிதுமாக இருக்கக்கூடிய பல கப்பல்களை அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதில் என்ன பியூட்டினா, அங்கே பயணம் செய்யக்கூடிய முக்கால்வாசி கப்பல் எதுவுமே தண்ணியில் பயணம் பண்ணுறதில்ல. தண்ணிக்கு மேலே வந்து ஒரு 70லேருந்து தண்ணிக்கு மேலே தான் அது இது பண்ணுது. ஆயிரக்கணக்கான டன்னு கனமுள்ள பொருட்களை அங்கே ஏற்றுனாலுமே அது வந்து எப்படின்னா 70 to 90 knots அப்படிங்கிறாங்க. தண்ணியில் பயணம் பண்ணும்போது KNOTS நாட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணுன்னா 130லேருந்து 167 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணிக்கு மேலே பல டன் வெயிட் இருந்தாலும் சரி அந்த கப்பல் அவ்வளவு வேகமாக பயணிக்கக்கூடியதாக இருக்குமா. ஸோ எந்த விதமான சப்தமே வராதான். அவ்வளோ ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. ரொம்ப இந்த பண்டைய காலம், அதாவது இப்போ நம்ம மனிதனுடைய இந்த பாய்மர கப்பல் மாதிரி இல்லை இந்த ஸ்டீம் போட் மாதிரி இந்த பண்டைய காலத்தினுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய கப்பல்கள் யாரோடதுன்னா இந்தியா, ஜப்பானு, சைனா இவர்களோடதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கான்டினென்ட் ஆஃப் மூவில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து இந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு உறவு மேம்படுத்தி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் இவர்களுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்குது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், முந்தைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா இவங்க அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைங்கிறதுல அதனால தான் தெய்வ ரூபங்களாக வந்தாங்க அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதோட இந்த கான்டினென்ட் ஆஃப் மூவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன், உங்களுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இன்னும் முழுசும் எல்லாத்துக்கும் இல்லை, அது ரொம்ப பரப்ப வேண்டாம். ஏன்னா ஒரு ஹோல்டு நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் பவராக இருப்போம். மித்தவங்க எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடியது எல்லாமே கொடுப்போம். ஆனால் ஒரு கை ஓங்கியதாக நமக்கு இருக்கணும். ஸோ எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு ஒரு சிலது இவங்ககிட்டயும் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் தனிப்பட்டு. அதனால இந்த வேற்றுமை அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் இருக்க தான் செய்யுது. பட் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. என்னென்னலாம் நியூக்ளியர் பவர், ஆன்டி கிராவிடேஷன், அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. கான்டினென்ட் ஆஃப் மூவ் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக. இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி நடந்து வராங்க. அந்த சீன் கட் ஆகுது, திருப்பி இப்படி நடந்து வராங்க. அந்த பெரிய சவானசா அந்த தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டையினுடைய பாதையில் அப்படி நடந்து வராங்க. அந்த ரோட்டுக்கு பேர் என்னன்னா த பாத் ஆஃப் ரா. த பாத் ஆஃப் ரா, RA ரா, சூரிய கடவுள்னு அர்த்தம் எகிப்து இதில். த பாத் ஆஃப் ரா அது வழி அப்படி நடந்து வராங்க. இருட்டு நேரம், ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அந்த சீன் காமிக்கல நம்ம ராத்திரி நேரம் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு. அப்போது பெரிய பெரிய உருண்டை வடிவங்களாக அந்த நகரத்தில் வந்து அப்படி அதாவது ஸ்ட்ரீட் லேம்ப் வேறு ஒன்றும் இல்லை, உருண்டை வடிவங்களாக இருக்கக்கூடியது அப்படியே அந்த இடத்துல இருக்குது. அது பார்த்தோன்னா அவங்க என்னென்னா சும்மா ஏதாவது இது டங்ஸ்டன் பல்பு தொங்கிட்டுருக்காங்களான்னு கிடையாது, நியூக்ளியர் எனர்ஜியை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. அணுசக்தியின் மூலமாக ஒரு சின்ன ஒரு லைட்டை பதில் கொண்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பாருங்களேன். அணுசக்தியை வந்து ரொம்ப ஏதோ சும்மா அப்படி குழந்தை விளையாட்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் எரியக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கொண்ட அந்த லைட்டு பல ஆயிரம் வருடங்களுக்கு அதனுடைய செயல்பாடு நிற்கவே நிற்காது, அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கான், அந்த இரவு நேரம் போலவே இல்லையா, அதுவும் ஒரு பகல் பொழுது போல் இருக்கான் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த மின் விளக்குகள் எல்லாமே, மின் விளக்கு இல்லை நியூக்ளியர் எனர்ஜினால் எரியக்கூடிய விளக்குகள் அந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது அந்த இடம் திருப்பியும் ஒரு சீன் கட் பண்ணுறாங்க. இப்போ பகல் நேரம். இந்த பகல் நேரத்தில் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் நல்லா அழகாக வந்து உடுப்புகளை உடுத்திட்டு ஒரு அந்த பிரமிடை சுற்றி, அந்த பிரமிட் ஆஃப் சவானசா, ஸோ அந்த இடத்த அப்படியே சுற்றி வந்தவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரமிடினுடைய மேலே உச்சிக்கு மேலே ஒரு வெண்ணிற பந்து வந்து ஒன்று அந்த இடத்துல அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே மேலே காற்றுல அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இங்கே வந்து முதல்ல பார்க்கும் பொழுது ஒருத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார்ல, வெள்ளை இதோட முடியோட. அவர் வந்து அந்த நாட்டினுடைய அரசர் தான், அவர் வேறு யாருமே இல்லை, அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அதனால் அவருடைய அந்த இறுதிச் சடங்குக்காக எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்படின்னோடனே அந்த பலூன் அப்படி இருக்குது, அது பட்டார்னு பயங்கர சத்தத்தோடு அந்த பலூன் வந்து பட்டார்னு ஒரு வெடிக்குது. எல்லாரும் வந்து அது வந்து அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு சமிக்ஞை, சரிங்களா. எல்லாரும் ஒரே கைதட்டி ஆரவாரமாக மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகிறாங்க. அப்போ மைக்கேல் கேட்குற, இது என்ன ராஜா செத்து போயிட்டாங்க என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது தாவு சொல்கிறாங்க, மைக்கேல் எப்போ பார்த்தாலும் பழசு சொல்லி கொடுத்தது பூரா மறக்க வேண்டியது உனக்கு வேலையாக போச்சு. நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த தூள உடல் மட்டும்தான் அழியக்கூடியது, ஆன்மா அழியக்கூடியது இல்லை.
அது அடுத்த ஒரு பரிணாமத்திற்கு போகுது. இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சராசரியாக தெரியும். அதனால் இந்த பூத விடலை தன் அரசன் விட்டான், ஆனால் அவன் அடுத்த ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு போகிறான், அடுத்த ஒரு பரிணாமத்திற்கு போகிறாங்கிறதுனால அவர்கள் அதை மகிழ்ச்சியாகத்தான் கொண்டாடுறாங்க. இங்கே வந்து இறப்பை வருத்தமாகவோ துக்கமாகவோ கொண்டாடுவது கிடையாது. இங்கே இறப்பை இவர்கள் மகிழ்ச்சியாக மட்டுமே கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டினா, அந்த அரசருக்கு தாவே சொல்கிறாங்க, இந்த அரசர் வந்து பெரும் பொறுப்பை வந்து அந்த அரசருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே நிறைய இந்த ஊர் வந்து கட்டமைக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இந்த ஊர் எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட இந்த அரசர் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது ஒன்று நடத்தினார். எல்லாத்தையும் சமமாக கொடுத்து எல்லாம் ஒரு 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 சொர்க்கபுரியவே வந்து இந்த அரசர் அப்படிங்கிறது ஒன்று உண்டு பண்ணி இருந்த ஒரு காரணத்தினால இவருடைய ஆன்ம உடல் இங்கே 3 நாட்கள் இங்கே இருக்குமா. இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கு தெரியுமா, 3ஆவது நாள், 5ஆவது நாள், 16ஆவது நாள், 16ஆவது நாளைக்கு அப்புறம் தான் அது போகும்னெல்லாம் சொல்கிறோம்ல. இவங்க அது குறிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. 3 நாள் வரைக்கும் இந்த பூலோகத்திற்குள்ள அரசருடைய ஆன்ம உடல் இந்த பூலோகத்திற்குள்ள 3 நாள் வரைக்கும் இருக்கும். 3 நாளைக்கு பிறகு த கிரேட் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய அந்த இறையோடு அந்த ஆன்மா போய் கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவருக்கு பிறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு அவர் போயிடுறார். இது வந்து ஒரு உன்னதமான நிலை அந்த அரசனுக்காக கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன, அந்த அரசன் வந்து அங்கே அவ்வளோ அட்டகாசமாக ஆட்சி பண்ணி தன்னை அப்படியே ஒரு நிலை நிறுத்தி கொண்ட ஒரு அரசனாக இருந்ததுனால அந்த புண்ணியம் அந்த அரசருக்கு வந்து அப்படியே பிறவா நிலை அப்படிங்கிறத கொடுப்பதற்குண்டான அந்த கிரேட் ஸ்பிரிட் அதனோட போய் அந்த அரசனுடைய ஆன்மை வந்து 3 நாளைக்கு பிறகு கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே யாருமே இதை வருத்தமாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியுமாங்கிறத பற்றி தெரியாது. பட் தாவு வந்து நமக்கு மைக்கிளுக்கு சொல்கிறாங்க, அரசர் வந்து இந்த கிரேட் ஸ்பிரிட்டோட கலக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கிள் சொல்கிறார், எனக்கே வெக்கமாக போச்சு, நான் எப்போ பார்த்தாலும் இது சொல்கிறது மறந்து போயிடுறேன், இந்த பொண்ணு வேறு நீ எப்போ பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருது, நான் இவன் மறந்துட்டான்னு சொல்லிட்டுன்ட்டு. அடுத்து யார் ராஜாவாக வர்றார் அப்படிங்கிறது ஒரு கேட்ச் இருக்குது. ஒன்று, அவர் ராஜாவாக வந்ததுக்கப்புறம் அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிறது இருக்குது. நான் இதை சொல்லிவிட்டு இக்கு வைக்கலான்னு பார்த்தேன், பட்டு பேட்ரி சார்ஜ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் ஒரு டெம்டிங்காக தான் இருக்கட்டுமே, என்ன ஆயிர போகுது இல்லைங்களா. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த அரசர் யார், அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்குன்னு ரொம்ப பர்சனலாக நிறைய மக்கள் கேட்பதுண்டு, ஏங்க இந்த ஊரகத்தில் படிக்கிற புக்கில் எல்லாம் தமிழனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ தமிழனானவன் குறைஞ்சதைக்கு 14,500 ஆண்டுகளுக்கு முன்னதாகலிருந்து பெரும் வளத்தோடு அவன் வாழ்ந்திருக்கிறான்ங்கிறது தெரிஞ்சிருக்கு நமக்கு. சரிங்களானுங்க, மகிழ்ச்சி. ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.